எல்லாருக்கும் வணக்கம். பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஸ்வாசம் படமும் பேட்ட படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பேட்ட படமாகட்டும் விஸ்வாசம் படமாகட்டும். அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா கூட வந்து 4வது வாட்டி இணைகிறாரு. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட முதல் வாட்டி இணைகிறாரு. அதாவது இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங் டேரக்டரான கார்த்திக் சுப்ராஜ் கூட இணைகிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மொத்தம் 1050 தேட்டர் இருக்குதுன்னா 600 தேட்டரில் பேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. 400 தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா இவ்வளோ பெரிய அளவில் தேட்டர் ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய அளவுக்கு கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் கம்பெனியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த படத்தை நம்பி காசு போடுற, படத்தை நம்பி வந்து வாங்கியிருக்கிற அந்த தேட்டருக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ரசிகர்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் வந்து சந்தோஷம் அப்படின்னா 2 படம் வருது, 2 பெரிய ஹீரோவோட படம் வருது. அந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம நின்னோம்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுது, இது என்ன வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து பார்க்க வேண்டிய வந்து ப்ரொடியூசர் கம்பெனியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தேட்டர் ஓனராக இருக்கட்டும், அவங்க தான் இருக்கணும். நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், நம்மளுடைய மெயின் வேலை என்னென்னா நம்ம சந்தோஷப்படணும். நீங்கள் வந்து அஜித் சாரோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா தலை படம் வருது ரொம்ப சந்தோஷமாக ரசித்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து பேசலாம். ரஜினி சாரோட ஃபேனாக இருக்கீங்கன்னா வந்து தலைவர் படம் வருதுன்னு சொல்லி ரசிக்கலாம். இந்த எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் போயிட்டு இருந்தார். சிவாஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமான படங்களையும் கொடுக்கணும், ப்ளஸ் என்ன பண்ணணும்னா நடிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி ரஜினி கமல் அப்படின்னு வரும்போது ரஜினி சார் வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தார். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் மீடியம் ப்ளஸ் நடிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரஜினி சாரோட இடத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலுக்காகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய என்டர்டைனர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அதுக்காகத்தான் எல்லாருமே சினிமாக்குள்ளே வராங்க. ஒரு நடிகனாக ப்ரூவ் பண்ணுறதை விட மக்களை சந்தோஷப்படுத்தினேன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுவோம். ஓகே, அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் சார் வரைக்கும் எல்லாருமே சார். முதல்ல நீ ஒரு ரசிகனாக இருக்கீங்கன்னா முதல்ல வந்து அடுத்த ரசிகனை ரசிக்க தெரியாதவன் ரசிகனாகவே இருக்கிறத விட ஏன் மனுஷனாகவே இருக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு ரஜினி சாரோட ரசிகன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நான் மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அப்படி மறைச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் நடுநிலையானவன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதே தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அஜித் சாரோட ஃபேனாவோ விஜய் சாரோட ஃபேனாவோ இருந்தீங்கன்னா அந்த அடையாளத்தை மறைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையானவனாக காட்டிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அந்த அடையாளம் தான் நீ உனக்காக தேர்ந்தெடுத்த ஒரு அடையாளம். உன்னோட வாழ்க்கையில் நான் இவனோட ரசிகன் அப்படின்னு வந்து நீ தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது உன்னுடைய அடையாளம், அதை மறைக்க தேவையில்ல. ஆனால் அதை நினச்சி நீ பெருமைப்படலாமே தவிர அடுத்தவனை சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டே வரக்கூடாது. எந்த தலைவனும் சரி, ரஜினி சார்லேருந்து அஜித் சார், விஜய் சார் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களை மதித்ததுனால மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறிருக்காங்க. உன் தலைவனே அடுத்தவனை மதிக்கிறப்போ ஒரு தொண்டன், ஒரு ரசிகன் நீ மதிக்கலைன்னா நீ அப்புறம் என்ன உன் தலைவனை ஃபாலோ பண்ண? நீங்கள் ஒரு ரசிகனா உங்களுடைய தலைவரை ரசிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த வித தடையுமே கிடையாது. ஆனால் சோசியல் மீடியா வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் வைரல் ஆகிறதுக்கு உண்டான கண்டென்ட் இருக்குது. அந்த 30 செகண்டை வச்சு எங்களால் எதிர்மறையை சொன்னாலும் சரி, மக்கள் எதை அதிகமாக கவனிப்பாங்களோ அந்த விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற இடம் தான் மீடியா அப்படிங்கிற இடமா இப்போ இருக்குது. ஆன்லைனுக்குள்ளே நிறைய இடங்கள்ல ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஆன்லைனுக்குள்ளே இருக்க மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பேசுறதில்ல. முதல்ல புரிஞ்சுங்க, மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுகிற மீடியாக்கள் கம்மி. ஆனால் மக்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை கொடுக்குற மீடியாக்கள் தான் ஜாஸ்தி. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் இப்போ அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறோமா இல்லை மற்றவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளை வாங்குறோமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். எதுக்கு இந்த விசுவாசம் பேட்டை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே மக்களை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு. சாதாரண 165 ரூபா டிக்கெட் ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே கூட ஒரு சக மனுஷனை மதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுருக்கோம்னா நம்ம எங்கே போய் அரசியல் பார்க்க போகிறோம்? 3 மணி நேரம் சந்தோஷத்துக்கே உங்களுக்கு பொறுமை இல்லையே, அந்த 5 வருஷத்துடைய சேவைக்கு எப்படி உங்களால் பொறுமையாக இருக்க முடியும்? நீங்கள் நிறைய யோசிக்கணுங்க. நம்ம மக்கள் நிறைய யோசிக்க மாட்டேன்றாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முட்டாள்தனமான ஒரு எண்ணிக்கையில் வந்து இளைஞர்கள் மாறிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வலியாக இருக்குது. இந்த அப்துல் கலாம் அப்படிங்கிற மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 83 வயசு வரைக்கும் உழைச்சி கடைசி நாள் வரைக்கும் சாகர நாள் வரைக்கும் உழைச்சிட்டு செத்து போயிட்டாரு. ஆனால் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அந்த கனவுக்கு உண்டான அர்த்தத்தை புரியாமல் நம்ம எல்லாருமே வேலை அப்படிங்கிறதுக்குள்ளே மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சமூகமாக வந்துட்டு இருக்கோம். வேலை ரொம்ப அவசியங்க, வேலை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை திட்டிக்கிட்டு அந்த வேலையை பிடிக்காம அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கங்களை பழகிட்டு இருக்க ஒரு சமூகமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க குறைஞ்சபட்ச என்டர்டெயின்மெண்ட்டே இந்த சினிமா,
4 பேர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த சோசியல் மீடியா மட்டும்தான். அது எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு லெவலுக்கு மேலே இந்த சோசியல் மீடியா மட்டுமே சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ளேயே நம்ம வந்துருவோமா, எதையுமே அனலைஸ் பண்ணாமல், ஆஃப்டர் ஆல் ஒரு 10-15 போஸ்ட் கூட அனலைஸ் பண்ணாமல் எது உண்மையான போஸ்ட்டு எது பொய்யான போஸ்ட்னு கூட அனலைஸ் பண்ண முடியாத ஒரு சாதாரண ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் உள்ள மக்களாக நம்ம மாறிக்கிட்டு வரோமா அப்படிங்கிறத யோசிக்கும் போது ரொம்ப வலியாக இருக்குது. இதுக்காக அந்த மனுஷன் கஷ்டப்படல. அப்துல் கலாமாக இருக்கட்டும், ராதாகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களும் இதுக்காக கஷ்டப்படவே கிடையாது. கூகுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல், ஆன்லைன் டிக்ஷனரி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல், ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல், பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அத்தனை லாங்குவேஜ் படிச்சிருக்காரு. பேப்பர் வாங்க கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு செத்து போன ஒரு கவிஞன் இந்த சமூகத்தில். ஆனால் 80 வருஷம் கழிச்சு கூட அவனோட கவிதை நிற்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தாட் எல்லாமே எங்கே இருந்திருக்குன்னா, நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தணும். இருக்கிற எல்லா விஷயங்களையும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படியாவது 80 வருஷத்துக்கு பின்னாடி வரவனுக்கு கூட என்னுடைய கவிதை புரியணும், என்னுடைய வார்த்தைகள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்த அந்த கவிஞனுடைய வழியெல்லாம் நமக்குலாம் எப்போ புரிய போகுதுன்னு தெரியலைங்க. ஒரு 8 செகண்ட் கூட பொறுமை இல்லாத ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற விஷயமே புரியல. ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் எடுக்கிறீங்க. மொதல் போஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவார், விஜய் சார் சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு காமெடி சீன் வரும், அதுக்கப்புறம் ஒரு சோக சீன் வரும், அதுக்கப்புறமேட்டு நீ தான் தமிழனான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வரும். இப்படி மாற்றி மாற்றி ஒரு 8 செகண்டில் ஒரு 8 போஸ்ட் பார்ப்பீங்க. இதில் எந்த எமோஷனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆன்லைனுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்க்க வந்திருப்பீங்க, மெசஞ்சரில் எவனாவது ஆன்லைனில் இருக்கான்னு பார்க்க வந்திருப்பீங்க, ஏதாவது பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மொத்தத்தில் யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட பேசணும்னு வந்திருப்பீங்க. ஆனால் அந்த பேசணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டு எவனா ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம், அதை உட்காந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபோக்கஸ்டு விஷயத்துக்குள்ளேயே வராதனால தான் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா வச்சே நம்மளை வந்து அழிக்குது. நண்பா, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கானா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தனோட பேரை சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியுது, இந்தியாவில் எல்லாத்துக்குமே தெரியுது அப்படின்னா அவன் சும்மாலாம் அவன் பேர்லாம் தெரியாது. அவன் அதுக்காக ஏதாவது எஃபோர்ட் போட்டிருப்பான், அதுக்காக அவமானங்களை சந்திச்சிருப்பான், அதுக்காக நிறைய வழிகளை சுமந்து அந்த இடத்த வந்திருப்பான். ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து, அஜித் சார்லேருந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பெரிய வழி இருந்திருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குல்ல, அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் நம்ம போயிட்டு வந்து சினிமாவுக்கு போகிறோம், அதே மாதிரி வேலைக்கு போகிறோம், எல்லா விஷயங்களும் பண்ணுறோம். அதே மாதிரி ரஜினி சாரோட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும், விஜய் சாரோட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும், அஜித் சாரோட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும், அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க. நம்மளோட பணம் ரிலீஸ் ஆகும், இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அவங்க காத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்க ஷூட்டிங் போகிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் கமெண்ட்டில் போடுவாங்க பாருங்கள், எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன்டா வந்து நீ உட்காந்து நடிகரை பற்றி பேசிட்டு உங்களுக்கு வேலையே கிடையாது, நீங்களாம் முட்டாள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். முதல்ல திருந்தியா, முதல்ல விவசாயியை பற்றி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. விவசாயியை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு விவசாயியோட வாழ்க்கையை படி, விவசாயியோட வாழ்க்கையை உட்காந்து படி. இங்கே நிற்கிறேன், எங்கள் காடு இது வந்து குச்சிக்கிழங்கு காடு, இந்த காட்டில் எவ்வளோ விளைச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு 28 வருஷம் பார்த்தேன். எனக்கு இந்த காட்டில் நின்று இங்கே பேசிட்டு இருக்கு எனக்கு தெரியுமா? இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெறும் வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டில் எத்தனை பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியும். உனக்கு விவசாயத்தை பற்றி தெரியணுமா, என்கிட்ட கேளு, நான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் நடிகனை பற்றி பேசுகிறேன், இஷ்டம் இருந்தால் பாரு. விவசாயத்தை மேலே அக்கறை இருக்கிற நீ எதுக்கு ஒரு நடிகனோட பேரில் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வர? முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. முதல்ல விவசாய நிலத்துக்குள்ளே போ. நான் விவசாய நிலத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்ச நாளாக ஒரு வியாதி இருக்குது. என்னென்னா, யார் தமிழன்னு கண்டுபிடிக்கிற வியாதி. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் போதும், ஒருத்தனை எதிர்த்தா நீ தமிழன் கிடையாது. தமிழன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளத்தை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க. தமிழன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் கிடையாதுங்க, அது உணர்வுங்க, அது மனசுக்குள்ளே இருக்குதுங்க. தமிழ் மேலே பற்று வச்சுருக்கவங்க எல்லாருமே தமிழங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவன் தமிழை மதிக்கிறாங்க, இந்த லாங்குவேஜை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போவாங்க. மக்களுடைய பார்வை அப்படிங்கிற பிச்சை இல்லாமல் ஒருத்த நாள் கூட இங்கே வாழ முடியாது. மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் மட்டும்தான் கலைஞனை வந்து தலைவனாக்குது. அதே மாதிரி மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் மட்டும்தான் மீடியாக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய சாம்ராஜ்யத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியான ஒரு ஆயுதமாக மாற்றுது. நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு, நமக்குள்ளேயே நம்ம பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு சக மனிதனை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரசிகனாக வாழ்வதற்கு இல்லை, ஒரு தொண்டனாக வாழ்வதற்கு இல்லை, ஒரு மனிதனாக வாழ்வதுக்கு கூட அர்த்தம் இல்லாமல் போயிடும். நண்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரஜினி சாரோட ரசிகன் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சாதாரண குடிமகனாக சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஏன்னா அவ்வளோ வெறுத்து போயிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தம்பிகளும் சரி, படிச்சுட்டு இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனமாக பேசுகிறத பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது. மேடையில் போயிட்டு ஒரு 18 வயது கூட நிரம்பாத ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலை பற்றி வந்து புரிஞ்சிக்காமல் வெறும் எழுதி கொடுத்த வார்த்தைகளை பேசும்போது மனசு வலிக்குது. அப்படியே யோசிங்க நண்பா, யோசிக்கலைன்னா நாட்டில் மாற்றம் வராது. எல்லாருமே ஜனவரி 10ஆம் தேதி சந்தோஷமாக அஜித் சார் படத்துக்கும் போங்க, ரஜினி சார் படத்துக்கும் போங்க. இங்கே யார் பெரியவன் யார் சின்னவன் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் எங்கேயுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்று தான். காலம் மட்டும்தான் இவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்னு வந்து நிர்ணயிக்குமே தவிர மனிதர்கள் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.